கடந்த ஆட்சி காலத்துல எங்களை எல்லாம் யாராலையும் ஒன்றும் பண்ண முடியாது, நாங்கள்லாம் ஆளுநர்கள் அப்படின்னு ஓவரா ஆட்டம் போட்டுக்கிட்டு இருந்த ஆளுநருடைய சட்டையை பிடிச்சி நிறுத்தி ஒரு முக்கியமான மாற்றத்தை கொண்டு வந்து, திருத்தத்தை கொண்டு வந்து மாநில உரிமையில் ஒரு மிகப்பெரிய விஷயத்தை வென்றெடுத்த அந்த வெற்றியை வந்து இப்ப முற்றிலுமாக தூக்கி எறிந்திருக்கிறது தாவேக அரசு அப்படிங்கிறது மிகப்பெரிய சர்ச்சையாக மாறி இருக்கு. ஆளுநரோடு நாங்கள் இணக்கமாக போவோம் அப்படின்னு சொல்லி அரசியலமைப்பு சாசனத்தினுடைய பிரிவு 246 மாநிலங்களுக்கு கொடுத்த ஒரு மிக முக்கியமான உரிமையை தமிழ்நாட்டின் கையில் இருந்து பறித்து டெல்லி ஒன்றிய அரசின் கையில, பாஜக அரசின் கையில் கொடுத்திருக்கிறது தாவேக அரசு. தமிழ்நாட்டின் பொறுப்பு ஆளுநராக இருக்கக்கூடிய அர்லேக்கர் அமித்ஷாவை போய் பார்த்து வந்த பிறகு இதெல்லாம் நடக்குது அப்படின்னா, அமித்ஷா ஆளுநர் சந்திப்பில் பேசப்பட்டது என்ன? இப்போது உயர்கல்வித்துறை அமைச்சர் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த விஸ்வநாதன் என்ன சொல்றாருன்னா, முதலமைச்சர் விஜயும் ஆளுநர் அர்லேக்கரும் ரொம்ப ஒன்னா ஒரே கெமிஸ்ட்ரியோட ஒன்னா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னா அமித்ஷாவை சந்திச்சுட்டு வந்த பிறகு முதல்வர் விஜயும் ஆளுநர் அர்லேக்கரும் செய்து கொண்ட அமைதி ஒப்பந்தம் என்ன? இதுக்கு முன்னாடி இருந்த ஆளுநர் RN ரவி பல்கலைக்கழகங்களை காவிமயமாக்கணும் அப்படின்னு முயற்சி பண்ணப்ப, இனிமே உங்களுக்கு இங்க வேலை கிடையாது, நீங்க கிளம்பலாம், தமிழ்நாட்டின் பல்கலைக்கழகங்களினுடைய சான்சலர் வேந்தர் அப்படிங்கிறது இனிமே ஆளுநர் கிடையாது, மாநிலத்தின் முதலமைச்சர், மாநில மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சர் தான் இனிமே தமிழ்நாட்டின் பல்கலைக்கழகங்களினுடைய வேந்தராக இருப்பார்னு சட்ட திருத்தம் பண்ணி ஒரு மிகப்பெரிய இந்தியாவிற்கே முன்னுதாரணமான ஒரு விஷயத்தை தமிழ்நாடு சட்டமன்றத்தில் கொண்டு வந்து அதை உச்ச நீதிமன்றத்தில் தீர்ப்பாகவும் வாங்கினாங்க கடந்த திமுக அரசுல. அந்த அதிகாரத்தை தான் இப்ப தூக்கி ஒன்றிய அரசு கிட்ட மீண்டும் ஆளுநரிடமே கொடுத்திருக்காங்க விஜய் அரசு. இப்போ விஜய் அரசு செய்திருக்கக்கூடிய மாற்றம் அப்படிங்கிறது என்ன? இது ஆளுநருக்கு என்ன வகையான பவரை கொடுக்க போகிறது? ஒன்றிய அரசு தமிழ்நாட்டின் கல்வியில் தலையிடுவதற்கு, தமிழ்நாட்டினுடைய உயர்கல்வியில் தலையிடுவதற்கு என்ன விதமான வசதிகளை கொடுக்க போகிறது? தமிழ்நாட்டின் எதிர்காலம் கல்வி என்னவாக போகிறது அப்படிங்கிறதெல்லாம் விரிவா பார்க்கலாம். வணக்கம், இது மெட்ராஸ் ரிவ்யூ. நான் விவேகானந்தன். தமிழ்நாட்டினுடைய பல்கலைக்கழகங்களுக்கெல்லாம் வேந்தர், துணைவேந்தர் அப்படின்னு சான்சலர், வைஸ் சான்சலர் இருப்பாங்க இல்லைங்களா? இந்த சான்சலர் அப்படிங்கிறது யார் அப்படின்னா, கவர்னர் தான் சான்சலரா இருப்பார். துணைவேந்தர் அப்படிங்கிறது யாராக இருப்பாங்கன்னா, மாநில அரசு அவங்க வந்து சில பேரை ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க, அவங்கள துணைவேந்தராக அப்பாயின்ட் பண்றது கவர்னருடைய வேலையா இருந்தது. இதுதான் வந்து இவ்வளவு காலம் நடைமுறையா இருந்த விஷயம். இந்த சூழல்ல தான் என்ன பண்ணுச்சு அப்படின்னா, ஒன்றிய அரசு யூஜிசி ரெகுலேஷன் 2018 அப்படிங்கிற பேர்ல ஒரு மாற்றத்தை கொண்டு வந்தாங்க யூஜிசியினுடைய சட்டங்கள்ல. அந்த மாற்றத்தினுடைய பெயர் என்ன அப்படின்னா, யூஜிசி மினிமம் குவாலிஃபிகேஷன்ஸ் ஃபார் அப்பாயின்மெண்ட் ஆஃப் டீச்சர்ஸ் அண்ட் அதர் அகாடமிக் ஸ்டாஃப் இன் யூனிவர்சிட்டிஸ் அண்ட் காலேஜஸ் அண்ட் மெஷர்ஸ் ஃபார் த மெயின்டெனன்ஸ் ஆஃப் ஸ்டாண்டர்ட்ஸ் இன் ஹையர் எஜுகேஷன் ரெகுலேஷன்ஸ் 2018 அப்படிங்கிற பேர்ல கொண்டு வந்தக்கூடிய இந்த ரெகுலேஷன்ல என்ன சொன்னாங்க அப்படின்னா, ஒவ்வொரு மாநிலத்திலும் அந்த மாநிலத்தினுடைய பல்கலைக்கழகங்கள்ல துணைவேந்தரா நியமிக்கிற விஷயம் இருக்கு இல்லைங்களா, அந்த விஷயத்தை துணைவேந்தரை தேர்ந்தெடுக்கக்கூடிய குழு, அந்த குழுவுல யூஜிசி நாமினேட் பண்ற ஒருத்தரும் இருப்பார், கண்டிப்பாக இருக்க வேண்டும் அப்படின்னு ஒரு மாற்றத்தை பாஜக அரசு கொண்டு வந்தது. அதாவது யூஜிசி நாமினேட் பண்ற ஒரு பர்சன் அப்படின்னா, ரொம்ப வெளிப்படையா சொல்லணும் அப்படின்னா, நேரடியாக பாஜக அரசு நியமிக்கிற ஒரு நபர் அந்த செலெக்ஷன் கமிட்டியில இருப்பார் அப்படின்னு கொண்டு வந்தாங்க. இந்த சட்டத்தினால என்ன பிரச்சனை ஏற்பட்டது, இந்த ரூல்ஸ்னால என்ன பிரச்சனை ஏற்பட்டது அப்படின்னா, இதற்கு முன்னாடி இருந்த நடைமுறை, வைஸ் சான்சலரை தேர்ந்தெடுக்கிறதுக்கு என்ன நடைமுறை இருந்ததுன்னா, ஒரு சர்ச் கமிட்டி இருப்பாங்க. அந்த சர்ச் கமிட்டி வந்து 3 பேர் இருப்பாங்க. அந்த 3 பேர் யார் யார் அப்படின்னா, சான்சலர் வேந்தர் அதாவது கவர்னருடைய ஒரு நாமினி ஒருத்தர் இருப்பார் அந்த சர்ச் கமிட்டியில. இரண்டாவது பார்த்தோம்னா ஸ்டேட் கவர்மெண்டோடைய நாமினி. மூணாவது பார்த்தோம்னா யூனிவர்சிட்டி சிண்டிகேட்டினுடைய நாமினி. இப்போ யூனிவர்சிட்டி சிண்டிகேட்னு எடுத்துக்கிட்டாலுமே மாநில அரசால் நியமிக்கப்படுற அல்லது மாநில அரசால் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணப்படுற, கைகாட்டப்படுற ஒருத்தர் தான் அதுலேயும் நாமினியாக இருப்பார். அப்போ இந்த 3 பேரில் கவர்னர் ஒருத்தருடைய நாமினியை தவிர மீதி 2 பேருமே மாநில அரசின் நாமினிகளாக இருந்தாங்க. அப்படிங்கிறதுனால இந்த விஷயத்துல ஒரு பிரச்சனை அப்படிங்கிறது பெருசா வராது. ஏன்னா மாநில அரசு யாரை கைகாட்டுகிறதோ அவங்க தான் வைஸ் சான்சலரா தொடர்ச்சியா வந்துட்டு இருந்தாங்க. இப்போ யூஜிசி கொண்டு வந்த சட்டப்படி யூஜிசியினுடைய நாமினி கண்டிப்பா இருக்கணும்னு ஆனதுனால இந்த 3 பேர் அப்படிங்கிறது 4 பேராக மாற்றப்படணும் அப்படின்னு RN ரவி தொடர்ச்சியா இங்க பிரச்சனை பண்ணிட்டு இருந்தார் அவர் ஆளுநரா இருந்தப்ப. அப்ப அவர் என்ன சொன்னார்னா, கவர்னருடைய நாமினி 1, ஸ்டேட் கவர்மெண்ட் நாமினி 1, யூனிவர்சிட்டி சிண்டிகேட் நாமினி 1, 4ஆவதாக யூஜிசி நாமினி இருக்கணும் அப்படின்னு சொன்ன பிறகு என்ன ஆச்சு அப்படின்னா,
இங்க கவர்னர், யூஜிசி இவங்க 2 பேருமே ஒன்றிய அரசை சார்ந்த ஆட்களா இருப்பாங்க. கவர்னருடைய நாமினியும், யூஜிசியோட நாமினியும். இன்னொரு பக்கம் ஸ்டேட் கவர்மெண்டோடைய நாமினியும், யூனிவர்சிட்டி சிண்டிகேட்டினுடைய நாமினியும் மாநில அரசு கை காட்டுற ஆட்களா இருப்பாங்க. அப்ப 2 அப்படிங்கிற ஒரு ஈக்குவல் பவர் அப்படிங்கிறது மாநில அரசுக்கும் ஒன்றிய அரசுக்கும் கொடுக்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை இங்க தமிழ்நாட்டு பல்கலைக்கழகங்கள்ல கொண்டு வரணும்னு ஆர்.என். ரவி விடாம பிரச்சனை பண்ணிட்டு இருந்தார். அதனாலதான் கடந்த ஆட்சியில தமிழ்நாடு அரசு என்ன பண்ணாங்க அப்படின்னா, ரொம்ப அதிரடி நடவடிக்கையா இறங்கி, நீங்க என்ன கமிட்டியில யூஜிசி நாமினியை போடணும்னு சொல்றது, இனிமே சான்சலரே நீங்க கிடையாது, சான்சலரே தமிழ்நாடு கவர்மெண்ட் தான் சான்சலரேன்னு சொல்லிட்டு அந்த சட்டத்தை கொண்டு வந்தாங்க. ஆனா அந்த சட்டத்துல ஒரு சூழ்ச்சி நடந்து என்ன நடந்தது அப்படின்னா, பாஜகவை சேர்ந்த ஒருத்தர் அதுக்கு எதிராக ஒரு மனு மதுரை உயர்நீதிமன்றத்தில் போட்டு அந்த மனுவை கரெக்டா ஜி.ஆர். சாமிநாதன் அவர்கள் எடுத்து இந்த 10 மசோதாக்கள், தமிழ்நாட்டினுடைய பல்கலைக்கழகங்களுக்கு வேந்தராக முதல்வர் இருப்பார், தமிழ்நாட்டினுடைய பல்கலைக்கழகங்களின் துணைவேந்தர்களை நியமிக்கிற அதிகாரம் முதல்வருக்கே உண்டு அப்படின்னு, தமிழ்நாடு அரசுக்கே உண்டு அப்படின்னு பாஸ் பண்ணப்பட்ட மசோதாக்களை, சட்டங்களை அப்படியே நிறுத்தி வைத்து உத்தரவு போட்டார். அந்த மனு இப்போ மெட்ராஸ் ஹைகோர்ட்ல பெண்டிங்ல இருக்கு. அப்ப இந்த வழக்கு விசாரணைக்கு வருவதற்கு முன்பாகவே, இந்த வழக்கு நடந்துகிட்டு இருக்கு, விசாரணை முடிகிறதுக்கு முன்பாகவே இப்போ அவசரமாக தாவேக அரசு என்ன பண்ணிருக்குது அப்படின்னா, இந்த வழக்கெல்லாம் அப்புறம் வரட்டும், நாங்க இப்போதைக்கு ஆளுநரோடு இணக்கமாக போகிறோம் அப்படின்னு சொல்லி பாஜகவுக்கு அடிபணிந்து இப்போ யூஜிசி நாமினியை இந்த குழுவில் சேர்க்கிறதுக்கு ஒப்புதல் கொடுத்திருக்கிறாங்க. இதை உயர்கல்வித்துறை அமைச்சர் விஸ்வநாதன் சொல்லியிருக்கிறார். ஆனா கடந்த ஆட்சி காலத்துல நீதிமன்றத்துல இந்த யூஜிசி நாமினியை சேர்ப்பதற்கு எதிராக வலுவாக வழக்கு நடத்திக்கிட்டு இருந்தாங்க. உயர்நீதிமன்றத்தை சுப்ரீம் கோர்ட்ல அந்த 10 மசோதாக்களையும் சட்டமாக மாற்றினதுக்கு வழக்கு நடத்தினது அப்படிங்கிறது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் ஹைகோர்ட்ல ஜி.ஆர். சாமிநாதன் கொடுத்த தடைக்கு எதிராகவும் அவங்க வலுவான வாதங்களை முன் வச்சாங்க. அதுல ரொம்ப குறிப்பா பார்த்தோம்னா, இந்த யூஜிசி ரெகுலேஷன் அப்படிங்கிறது தமிழ்நாட்டினுடைய பல்கலைக்கழகங்களுக்கு துணைவேந்தரை நியமிப்பதில் பொருந்தவே பொருந்தாது. ஏன் அப்படின்னா, நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி யூஜிசி ரெகுலேஷன் பார்த்தோம்னா, அது ஆசிரியர்கள் நியமனம் அல்லது அந்த ஸ்டாண்டர்ட்ஸ், எஜுகேஷன் ஸ்டாண்டர்ட் சம்பந்தமான விஷயங்கள் தான் இந்த யூஜிசி ரெகுலேஷன்ஸ் உள்ள வருது. பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் அப்படிங்கிறவர் அவர் டீச்சிங் ஸ்டாஃப் கிடையாது, அவர் ஒரு அகாடமிக்ஷியன் கிடையாது, அவர் ஒரு ஆஃபீஸர் ரேங்க்ல இருக்கிறவர். அதனால அவரை அப்பாயின்மெண்ட் பண்றக்கூடிய விஷயம் அப்படிங்கிறது யூஜிசி ஆக்டுக்குள்ள வரவே முடியாது அப்படின்னு வாதத்தை முன் வச்சாங்க. அதே மாதிரி இந்தியன் கான்ஸ்டியூஷனுடைய இந்த 7th ஷெட்யூல் ஆர்டிகல் 246ல அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, எதெல்லாம் மத்திய அரசின் ஒன்றிய அரசின் அதிகாரத்துக்கு உட்பட்டது யூனியன் லிஸ்ட்டு, மாநில அரசின் அதிகாரத்துக்கு உட்பட்டது ஸ்டேட் லிஸ்ட்டு, பொதுப்பட்டியல் கன்கரண்ட் லிஸ்ட்டுன்னு வரையறுத்திருக்கிறாங்க. அதில் ஸ்டேட் லிஸ்ட்டில் வரக்கூடிய 32வது வரிசை எடுத்து பார்த்தோம்னா அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, இன்கார்பரேஷன் ரெகுலேஷன் அண்ட் வைண்டிங் அப் ஆஃப் யூனிவர்சிட்டிஸ், இது மாநில அரசின் அதிகாரத்துக்கு உட்பட்டது. ஒரு பல்கலைக்கழகத்தை உருவாக்குறதோ அதை ரெகுலேட் பண்ணுறதோ மாநில அரசின் அதிகாரத்துக்கு உட்பட்டது அப்படின்னு தெளிவாக அரசியலமைப்பு சாசனம் சொல்லுது. அப்ப அந்த அரசியலமைப்பு சாசனம் சொன்னதன் அடிப்படையில் தான் நாங்க எங்க பல்கலைக்கழகங்களுக்கு துணைவேந்தரை நாங்களே நியமிக்கிறோம் அப்படிங்கிற சட்டத்தை கொண்டு வந்தோம். ஆனா இதுல யூஜிசி ரெகுலேஷன் சொல்றதெல்லாம் பொருந்தாத, நடைமுறைக்கு ஒவ்வாத, அரசியல் சாசனத்துக்கு விரோதமானது அப்படிங்கிற வாதத்தை முன் வச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த ப்ராசஸ் இன்னும் நீதிமன்றத்துல தீர்ப்பு வராம நின்றுகிட்டு இருக்கு. அப்ப இந்த தீர்ப்பு வருவதற்கு முன்னாடியே என்ன பண்றாங்கன்னா, இவங்க அந்த வாதத்தை எல்லாம் நாங்க வைப்போமான்னு தெரியாது, நாங்க யூஜிசி மெம்பரை சேர்த்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஆளுநருக்கு இணங்கி போயிருக்கிறார்கள். சரி, இந்த பிரச்சனையெல்லாம் தமிழ்நாட்டில் மட்டும்தான் நடந்ததா அப்படின்னு கேட்டா, ஏன்னா இவங்க சொல்றாங்க இல்லைங்களா, கண்ணை மூடிக்கொண்டு மோதல் போக்கை ஒன்றிய அரசோடு கடந்த காலங்களில் கடைபிடித்தார்கள், அந்த மாதிரி நாங்க கடைபிடிக்க மாட்டோம், நாங்க ரொம்ப பர்ஃபெக்டான ஒரு நகர்வு நகர்த்திட்டு போவோம் அப்படின்னு சொல்றாங்க இல்லைங்களா. ஆனா இந்த ஆளுநர்கள் ஒரு மாநிலத்தினுடைய பல்கலைக்கழகங்கள்ல தலையிட்டு அந்த பல்கலைக்கழகங்கள் முழுதையும் ஒன்றிய அரசோட கண்ட்ரோல்ல கொண்டு போறதுக்கு அல்லது காவிமயமாக்குவதற்கு தமிழ்நாட்டில் மட்டுமே முயற்சி மேற்கொள்ளல. கேரளாவில் நடந்தது, பஞ்சாப்ல நடந்தது, வெஸ்ட் பெங்கால் நடந்தது, எங்கெல்லாம் பாஜகவுக்கு எதிரான எதிர்கட்சிகள் ஆள்கிற கட்சிகளாக இருந்ததோ அந்த மாநிலங்கள் எல்லாத்துலேயுமே இந்த பஞ்சாயத்து நடந்தது.
அப்ப இதே மாதிரியான மசோதாக்களை கேரளாவில் கொண்டு வந்தாங்க, பஞ்சாப்ல கூட கொண்டு வந்தாங்க. அப்ப எல்லா இடங்கள்லையும் இது மாநிலத்திடமிருந்து பல்கலைக்கழகங்களை பிடுங்குதல் அல்லது தேசிய கல்விக் கொள்கையை கொல்லைப்புறமாக திணித்தல், யுஜிசியின் வழியாக தேசிய கல்விக் கொள்கையை தமிழ்நாட்டின் பல்கலைக்கழகங்களில் திணித்தல் அப்படிங்கிறத நோக்கமாக கொண்டு இந்த யுஜிசி நாமினியை வைஸ் சான்சலர் தேர்ந்தெடுக்கிற குழுவில் சேர்க்கறது அப்படிங்கிறது நடத்தப்பட்டுச்சு. இது பல மாநிலங்களில் எதிர்ப்புக்குள்ளாக்கப்பட்டுச்சு. இன்னும் கேரளாவில் இதற்கான எதிர்ப்பு அப்படிங்கிறது இருக்குது. ஆனால் தமிழ்நாட்டில் புதிதாக வந்திருக்கக்கூடிய விஜய் அரசு, பாஜகவை எங்களுடைய கொள்கை எதிரி, சித்தாந்த எதிரின்னு சொல்லக்கூடிய விஜய் அரசு இப்போது தேசிய கல்விக் கொள்கையை கொல்லைப்புறமாக திணிக்கிற அந்த நடைமுறைக்கு ஒப்புதல் கொடுத்திருக்கிறது அப்படின்னு தான் இதை பார்க்க வேண்டியிருக்கு. ஏற்கனவே பள்ளி கல்வியில் பார்த்தோம்னா செங்கோட்டையின் ஒரு ஐடி கார்டு நாங்கள் கொண்டு வரோம், அதில் கேஸ்டெல்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லி சர்ச்சையாச்சு இல்லைங்களா? அந்த ஐடி கார்டுங்கிறது அப்பார் அப்படிங்கிற ஒரு கார்டு. அந்த கார்டு அப்படிங்கிறது ஒன் நேஷன் ஒன் ஸ்டூடெண்ட் ஐடி அப்படிங்கிற அடிப்படையில் தேசிய கல்விக் கொள்கையின் ஒரு அங்கமாக கொண்டு வரப்பட்ட ஒரு கார்டு. அதையும் இவங்க பள்ளிக்கல்வித்துறையிலும் தேசிய கல்விக் கொள்கை நேஷனல் எஜுகேஷன் பாலிசியை கொல்லைப்புற வழியாக திணிப்பதற்கான ஒரு ஸ்டார்ட்டாகத்தான் அந்த கார்டையும் நம்ம பார்க்க முடியுது. ஸோ பள்ளிக்கல்வித்துறை, உயர்கல்வித்துறை இது ரெண்டுத்துலேயுமே தேசிய கல்விக் கொள்கையை நாங்கள் எதிர்க்கிறோம், நாங்கள் என்ன நடந்தாலும் தேசிய கல்விக் கொள்கைக்கு அனுமதி தர மாட்டோம்லாம் சொல்லிக்கிட்டு பள்ளிக்கல்வி, உயர்கல்வி ரெண்டுத்திலையுமே தேசிய கல்விக் கொள்கையை பின்முறை வாசல் வழியாக நடைமுறைப்படுத்த தொடங்கி விட்டார்கள் அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. சரி, இவ்வளவும் செஞ்சுட்டு ஆனாலும் நாங்கள் மாநில உரிமையை விட்டு கொடுக்கவில்லை அப்படின்னு சொல்றார் உயர்கல்வித்துறை அமைச்சர். எப்படி சொல்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா, யுஜிசி நாமினியை சேர்த்துடுங்க, கூடுதலா மாநில அரசுக்கு அடிஷ்னலா இன்னொரு நாமினியை கொடுங்க. அப்போ என்ன ஆயிடும்னா 5 பேர் வந்துடும் நாமினியில். அப்போ 5 பேரில் ஸ்டேட் கவர்மெண்ட் நாமினி ஒன்று, ஸ்டேட் கவர்மெண்ட்டுடைய அடிஷ்னல் நாமினி ஒன்று, சிண்டிகேட் யூனிவர்சிட்டி சிண்டிகேட் நாமினி ஒன்றுன்னு சொல்லிட்டு 3 பேர் நாங்கள் பெரும்பான்மை ஆயிடுவோம். யுஜிசியும் கவர்னருடைய நாமினியும் இருந்தாலுமே மாநில அரசுக்கு 3 உறுப்பினர்கள் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி எல்லாம் கதை விட்டுட்டு இருக்காரு. ஆனால் இதெல்லாம் தாண்டி யுஜிசி நாமினி எதற்காக ஒரு மாநில பல்கலைக்கழகத்தில் இருக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அடிப்படையான கேள்வி. ஏன்னா மாநில அரசு பல்கலைக்கழகங்களை உருவாக்குது. பல்கலைக்கழகங்களை உருவாக்கும் போது பல்கலைக்கழகங்களுக்குன்னு தனி சட்டங்கள் மூலமாகத்தான் எல்லா பல்கலைக்கழகமே உருவாக்கப்பட்டுச்சு. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பல்கலைக்கழகமும் தனித்தனி சட்டங்கள் மூலமாக உருவாக்கப்பட்ட பல்கலைக்கழகங்கள். அந்த பல்கலைக்கழகங்களுக்கு என்னென்ன நியமனங்களை எப்படி நடத்துவதுங்கிறதெல்லாம் அந்த சட்டங்கள் ஆல்ரெடி வரையறுக்குது. இப்படி இருக்கும்போது யுஜிசியினுடைய ஒரு ஆள் கொண்டு எதுக்காக இந்த கமிட்டியில இருக்கணும் அப்படிங்கிறதே முதல்ல கேள்வி, அடிப்படையான கேள்வி. ஏன்னா இந்த பல்கலைக்கழகங்களுக்கு ஃபண்ட் பண்றது மாநில அரசு, எல்லாமே மாநில அரசு தான் இன்வெஸ்ட் பண்ணுது, எல்லாமே மாநில அரசின் கண்ட்ரோல்ல இருக்கும்போது யுஜிசியினுடைய ஒரு அதிகாரத்தை இந்த கமிட்டிக்குள்ள கொண்டு வருவது அப்படிங்கிறதே மாநில அரசினுடைய அதிகாரத்தை விட்டு கொடுக்கிற அல்லது தூக்கி எறிகிற ஒரு செயலாகத்தான் இருக்கும். ஏன் காசு எங்க ஊரு, நான் யூனிவர்சிட்டி நடத்துறேன், இதுல நீ எதுக்கு டெல்லியில இருந்து ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் அனுப்பி ஏன் காசு நடத்துற யூனிவர்சிட்டியில யாரை வைஸ் சான்சலரா நியமிக்கணும்னு சொல்றதுக்கு நீ யார் அப்படிங்கிறது தான் கடந்த காலத்தில் தமிழ்நாடு எழுப்பிய மாநில உரிமையின் குரல் அப்படிங்கிறது. அந்த குரலை முற்றிலுமா இன்னைக்கு கைவிட்டுட்டு யுஜிசியை சேர்த்துக்குங்க, ஆனால் பெரும்பான்மையை எங்களுக்கு கொடுத்துருங்கன்னு சொல்லிட்டு ஒரு லெட்டரை ஒரு டிராஃப்டை கவர்னருக்கு அனுப்பியிருப்பதாக உயர்கல்வித்துறை அமைச்சர் விஸ்வநாதன் சொல்லியிருக்கிறார். அதுக்கு கவர்னர் ஒப்புதல் கொடுத்து விடுவார் என்று நம்புகிறோம்னு சொல்லியிருக்கிறார். ஆனால் இதெல்லாம் எங்கே போய் முடிய போகிறது அப்படிங்கிறது ஒரு மிக முக்கியமான கேள்வியாக இருக்குது. இவ்வளவு நாளாக தமிழ்நாடு பாதுகாத்து வந்த கல்வி, இன்னைக்கு இந்தியாவிலேயே கல்வியில முன்னுதாரணமாக தமிழ்நாடு இருக்குதுன்னா அதுக்கு தமிழ்நாடு மாநிலத்தினுடைய தனித்த கல்விக் கொள்கை தான் அதுக்கு காரணமாக இருந்தது. இன்னைக்கு ஒன்றிய அரசின் தேசிய கல்விக் கொள்கையின் கீழாக தமிழ்நாட்டினுடைய கல்வியை அடகு வைப்பதனால தமிழ்நாடு இதுவரை உருவாக்கி வந்த இந்த கல்வியில் அடைந்த முன்னேற்றம் அப்படிங்கிறது டெல்லியிடம் அடகு வைக்கப்படுகிறதோ அப்படிங்கிற சர்ச்சை தான் இன்னைக்கு எழுந்திருக்கு. மிகப்பெரிய குற்றச்சாட்டாக இது தாவேக அரசின் மீதும் விழுந்திருக்கு. ஸோ யுஜிசி நாமினியை வைஸ் சான்சலர் தேர்ந்தெடுக்கிற கமிட்டியில் அலோவ் பண்ணுறதை தமிழ்நாடு அரசு உடனடியாக நிறுத்தணும் அப்படிங்கிற குரல் வலிமையாக எழுந்திருக்குது. ஏற்கனவே மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் நடந்திருக்கக்கூடிய வழக்கில் வலுவான வாதங்களை முன்வச்சு தமிழ்நாட்டினுடைய மாநில உரிமையை பாதுகாக்கிறதுக்கு தாவேக அரசு நடவடிக்கை எடுக்கணுமே ஒழிய அதை விட்டுட்டு வழக்கு ஒரு ஓரமாக போயிட்டு இருக்கட்டும், அந்த வழக்கை நம்ம விட்டுருவோம், அதில் காம்ப்ரமைஸ் பண்ணிக்குவோன்னு சொல்லிட்டு இங்கே யுஜிசி நாமினியை சேர்த்துக்கிறது அப்படிங்கிறது தமிழ்நாட்டின் மாநில உரிமையை தாரை வார்க்கிற ஒரு செயல். இதை தாவேக அரசு உடனடியாக நிறுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லி
வலுவான கண்டன குரல்கள் எழ ஆரம்பிச்சிருக்கு. உடனடியாக இந்த நியமனத்தை இந்த சர்ச் கமிட்டியில யுஜிசி நாமினியை சேர்க்கிற நடைமுறையை தாவேக அரசு நிறுத்தணும் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமானது.